இந்த கேரோல் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு தடவை ஹேண்ட் கிராஃப்ட் போட்டு என்னை வந்து இவன் கார்ல வந்து என்னை கட்டாயப்படுத்தி ஏத்த சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை சொல்லியிருப்பான். அந்த பையனும் இந்த எலிசபெத், அதாவது முன்னாடி இந்த மீடியாவுக்கு வந்து 1974 இவங்க வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கெட்சும் இவன் பாய் ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொன்னால, அந்த பொண்ணு சொன்ன பையனும் ஒரே பையன் தான். அவங்க வந்து முன்னாடியே ராபர்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் பேர் வந்து டெட் பெனி. டெட் பெனி வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பையன். பார்த்தாலே ரொம்பவே அட்ராக்ட் ஆயிருவாங்க கேர்ள்ஸ் எல்லாம். கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, அவங்க பேச பேச கேட்கிற மாதிரி உள்ள ஒரு ஆள், ஒரு கேரக்டர் தான் இந்த டெட் பெனி. இவங்க வந்து பாக்குறதுக்கே நல்லா வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி அவங்க படிச்சுட்டு வந்து லா வர படிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளாரா, இந்த எலிசபெத் ரெண்டு பேருமே ஒரு இஷ்யூவை வந்து முன் வைக்காங்க. இப்படி டெட் பெனி வந்து என்னை வந்து ஹேண்ட் கிராஃப்ட் போட்டு அவங்க காருக்குள்ள ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணா. இதே மாதிரி இந்த எலிசபெத் வந்து வேற ஒரு காரணமும் சொன்னான். இது ரெண்டத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு, அதாவது நானே கோர்ட்ல வந்து எனக்காகவே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி டெட் பெனி வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படியே போக போக மக்கள், அதாவது யூஎஸ்ல உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி வந்து நீங்க வந்து ஒரு நல்லவன் மேல வந்து பழி சொல்றீங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, டெட் பெனி வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டெட் பெனி ஆல்ரெடி வெல் எஜுகேட்டட், பார்க்க நல்லா இருப்பான். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அவன் வந்து ரொம்ப இன்னசென்ட், அவ வந்து ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட். இவங்க எலிசபெத் கிளாரா சொல்ற மாதிரி அவ வந்து உண்மையே எதுவுமே பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பொதுமக்கள், லோக்கல் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்கும் போது மீடியாக்குள்ளேயும் லோக்கல் மக்களுக்குள்ளேயும் திடீர்னு ரொம்ப எதிர்ப்பெல்லாம் வருது. எல்லாருமே எலிசபெத்துக்கும் கிளாராவுக்கும் அகேன்ஸ்டா இருந்தாங்க. யாருமே எலிசபெத்தும் கிளாராவும் சொல்றது நம்பல. எல்லாருமே டெட் பெனி வந்து ரொம்பவே இன்னசென்ட், அவனை வந்து நல்லாவே அவளை பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டெட் பெனி உண்மையாவே யாரு? 1946 நவம்பர் 24 தான் இந்த டெட் பெனி வந்து பிறக்குறாங்க யூஎஸ்ஏல. வளரும் போது உங்களுக்கு வந்து உண்மையாவே அப்பா யாரு அப்படின்னு தெரியாம தான் வளர்ந்தாங்க. அதுவே கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மை தெரிய வரும்போது இன்னுமே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் ஒரே ஆள். அதாவது இவங்க அக்காக்கும் இவங்க தாத்தாக்கும் பிறந்த ஒரு பையன் தான் இந்த டெட் பெனி. ஸோ இது உண்மை வந்து டெட் பெனிக்கு தெரியும் போது உண்மையாவே ரொம்பவே சைல்ட்ஹுட்ல ரொம்பவே டிப்ரெஷனுக்கும் ஆளாயிட்டான். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து வாஷிங்டன்ல ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க தொடங்கியிருக்கான். அங்க படிக்கும் போது முதல் தடவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவ பேர் தான் டயானா. ஸோ டயானா வந்து ரொம்பவே அழகான பொண்ணு, ரொம்பவே ரிச் ஃபேமிலியில உள்ள ஒரு பொண்ணு தான். அதே மாதிரி டெட் பெனி வந்து ரொம்பவே ரிச் ஃபேமிலில இருந்து வந்த பையனும் இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெட் பெனிக்கும் டயானாக்கும் உள்ள கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் தள்ளிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் டெட் பெனி என்ன நினைக்கானா, டயானா வந்து தன்னை விட்டு ரொம்பவே விலகி போயிருவாளோ, என்கிட்ட பைசா இல்ல, என்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போயிருவாளோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் டயானா கிட்டயே பேசுறான். இப்படி வந்து உனக்கு என்ன ஆச்சு, என் கூட எதுக்கு ஒழுங்கா பேச மாட்டேங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு டயானா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட பைசா இல்ல, உங்ககிட்ட பணமும் இல்ல, உங்ககிட்ட வேலையும் இல்ல, நீ வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலே இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே டெட் பெனிக்கு அப்ப ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அவன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டு வந்துட்டான். முதல் ஸ்டெப் டெட் பெனி வச்சது வந்து எமர்ஜென்சி சர்வீஸ்ல வந்து வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் சில பேருக்கு கவுன்சிலிங் எடுக்க தொடங்கினா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டெப்பா டெட் பெனி வைக்க தொடங்கினான். கடைசியில ஒரு புக் கூட பப்ளிஷ் பண்ணான். அதுக்கு பேர் தான் தி ஸ்ட்ரேஞ்சர் பிசைட் மீ. இந்த மாதிரி அவன் புக் பப்ளிஷ் பண்ணதும் இல்லாம இந்த மாதிரி கவுன்சிலிங் எடுத்து அவனோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தான். அதுக்கப்புறம் 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 5 வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டயானா கிட்ட போயிட்டா. டயானா கூட போய் திருப்பி நம்ம சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெட் பெனி என்ன சொல்றா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு நீ வேண்டாம், நீ போயிரு, என்கிட்ட இப்ப நல்லா பணம் இருக்கு, நீ என்ன வந்து பணத்துக்காக எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிதான் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி டயானாவை குத்தி காணிச்சிட்டு, எனக்கு நீ வேணாம், நீ எதுக்கு என்ன வேணான்னு சொல்றதுக்கு, நான் உடனே வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவங்க திருப்பி பிரேக்கப்பும் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, டயானாக்குள்ள சேம் முக ஜாடை தான் இந்த கடத்தப்பட்ட பெண்களுக்கும் இருந்திருக்கு. அதாவது டயானாக்கும் கொஞ்சம் நீளமான முடி, கொஞ்சம் அழகா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பெண்களுக்குமே கொஞ்சம் நீளமான முடியை பார்த்து தான் அவன் வந்து கிட்னாப்பே பண்ண தொடங்கியிருக்கான். இந்த டயானா மேல உள்ள வெறியை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பொண்ணுங்களை வந்து ஸ்டார்டிங் கிட்னாப் பண்ண தொடங்கியிருக்கான். இதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு டெட் பெனி தான் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆயிட்டு. லைப்ரரியில டெட் பெனி வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இந்த போலீஸ் வந்து அவனை வந்து கேஷ் பண்ண வராங்க. படிச்சுட்டு இருக்கும் போது லைப்ரரியில இருந்தே அவன் எஸ்கேப் ஆகி தப்பிக்கவும் செய்யறான். அதுக்கப்புறம் 2 நாளா டெட் பெனியை காணவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸும் தேடிட்டு தான் இருந்தாங்க. இவனோட மெத்தட், அதாவது கொலை பண்றதுக்கு ஒரு தனி மெத்தட் வச்சிருந்தான். முதல்ல என்னன்னா, இப்படி கையில ஏதாவது தானா பேண்டேஜ் ஏதாவது சுட்டிக்கிட்டு, அதாவது அடிப்படாமே சும்மா ஒரு பேண்டேஜ் சுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து காருக்கு சைட்ல வச்சுட்டு இதை வந்து எடுத்து தரதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த கேர்ள்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்பான். இல்லைன்னா வேற, அதாவது ஹெல்ப் கேட்காமையே சில பொண்ணுங்க வந்து பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேசுறதுக்காக வருவாங்க. அப்படி வந்த ஒரு பொண்ணு தான் ரொஹாண்டா.
ரொஹாண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இப்படி தானா ஹெல்ப் பண்ண டெட் பெனிக்கு வந்தோடனே டெட் பெனி என்ன சொல்றா, நம்ம வந்து ஜூக்கு போகலாம், பக்கத்துல ஒரு ஜூ இருக்கு, அங்க வர போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு கார்ல அவங்க 2 பேரும் போறாங்க. போகும்போது ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க, ஜூ எல்லாம் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. போகும்போது இந்த பொண்ணு கேட்க, நீ எங்க போற அப்படின்னு கேட்கும்போது டெட் பெனி வந்து அந்த பொண்ணு காது பக்கத்துல வந்து சொல்றான், உனக்கு இன்னுமா புரியல, நான் வந்து உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணுக்கு என்னன்னு புரியல, வந்து சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்கானா, சும்மா விளையாட்டுக்கு சொல்றான் அப்படின்னு தான் நினைச்சான். ஆனா உண்மையாவே அது இல்ல, அவன் அடிக்க தொடங்கிட்டான் அவள். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு புரியுது உண்மையாவே இவனை வந்து கொலை தான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அவனை அடிச்சு அவளை வந்து ரேப் பண்ணையும் தொடங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்தோடனே கார்ல ஏதோ எடுக்க போறதுக்காக டெட் பெனி வந்து கார் பக்கத்துல வரான். இவ வந்து அந்த சைட்ல தான் இருந்திருப்பா. சோ இதை பார்த்தோன்னே இந்த டைம் தான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஒரு கான்பிடன்ட் ஏத்திட்டு டக்குன்னு ஓடையும் தொடங்குறான். டெட் பெனியும் அவளை வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவ வந்து ரொம்பவே ஃபாஸ்டா அந்த காடுக்குள்ள ஓடி காலையில எப்படியோ போய் போலீஸ்க்கு அதை இன்ஃபார்மும் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இவங்க வந்து சர்வே ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஐ சர்வைட் டெட் பெனி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க வந்து ஒரு ஹாப்பி லைஃப் தான் லீட் பண்றாங்க. என்னதான் இவங்க ட்ராமா வந்து இந்த சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க தான் டெட் பெனி கிட்ட இருந்து தப்பிச்ச பொண்ணு. இன்னொரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் தான், இந்த கொலை பண்ண பொண்ணுங்களோட பாடியை வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு தான். கொலை பண்ண உடனே தலையை வெட்டி அந்த தலைக்கு மேக்கப் பண்ணி விடுறது, தலைச்சி விடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். அதே மாதிரி தலை இல்லாத உடம்பு கூட செக்ஸ் வச்சுக்குவான். இது வந்து முன்னாடி டீகம்போஸ் ஆறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்சம் டீகம்போஸ் ஸ்டேஜ் ஆகும்போது இதை வந்து அனிமல்ஸ்க்கும் போட்டுருவான். சோ இதுதான் அவன் பண்றான் அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிட்டான். இப்படி ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுவான், அவ தலையை வெட்டுவான், அது கொஞ்சம் மேக்கப் பண்ணி பார்ப்பா, பாடியை வச்சு செக்ஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் அதை வந்து வைல்ட் அனிமலுக்கும் போட்டுருவான். இதே மாதிரி தான் ரிப்பீட் நடந்துட்டே இருந்துச்சு ஒரு நாள் வரைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற இந்த நேரத்துல வந்து டெட் பெனி வந்து ஜெயில தான் இருந்திருக்கான். சோ இந்த ஜெயில இருக்கும்போது திருப்பி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 31 வந்து யோசிச்சிருக்கான். சோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தப்பிக்க செஞ்சிருக்கான். தப்பிச்சு வெளியே வந்து 18 நாளுக்கு அப்புறமே அடுத்த இறைய தேடி போறான். அதாவது 4 பொண்ணுங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுல 4 பேத்தையுமே ரேப் பண்ணி தொடங்குறான். அதுல ஒரு பொண்ணு அங்க ஸ்பாட்லயே இறந்தும் போறான். ஏதாவது கார் சாவி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு நேட்டிவ் சால்ட் லேக் சிட்டி அப்படின்னு ஒரு இடத்துக்கும் போறான். இவன் ரேப் பண்ணி கொலை பண்ண லாஸ்ட் பொண்ணு தான் ஒரு 12 வயசு ஸ்கூல் பொண்ணு. February 16, அதாவது January 18 அந்த 4 பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு அவன் தப்பிச்சு போனான். அதுக்கப்புறம் இப்போ February ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்போ அந்த ஸ்கூல் பொண்ணை வந்து கடத்தி ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ரேப் பண்ணி முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு ஸ்பீடா போயிருக்கான் ரோட்ல. அதாவது ஃபர்ஸ்ட்ல நடந்த மாதிரியே திருப்பி போயிருக்கான். அதனால திருப்பி போலீஸ் வந்து இவனை பிடிச்சு இவன் தான் கொலை பண்ணிருக்கான், இவ்வளவு உமன்ஸை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி இவனை அந்த நேரத்துல வச்சு அரெஸ்டும் பண்றாங்க. சோ இவங்கிட்ட போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கேக்குறாங்க, நீ எத்தனை பேரை கொலை பண்ணிருப்ப நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அவன் வந்து ஒரு 35+ கிட்ட கொலை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா போலீஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவன் வந்து 100க்கும் மேற்பட்ட உமன்ஸை வந்து கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ இந்த கிளாராவும் எலிசபெத்தும் முன்னாடியே அவனுக்கு வந்து அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேசிஸ்ல இந்த கோர்ட் வந்து அவனுக்கு பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த நேரம் தான் இவனுக்கு வந்து ஒரு பாஸ்ட்ல உள்ள ட்ராமா அப்படி இப்படின்னு எல்லாமே இந்த போலீஸ்க்கு அந்த கோர்ட்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த அனாலிசிஸ்ல தான் தெரிய வந்திருக்கு இவனுக்கு வந்து சின்ன வயசுல இப்படி ஒரு ட்ராமா இருந்திருக்கு. அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது இப்படி ஒரு லவ் ஃபெயிலியரை மீண்டு வந்ததுனால இவன் வந்து இப்படி சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு கேரக்டர்ல தான் வளர்ந்துருக்கான். சின்ன வயசுல இருந்தே டிப்ரெஷன்ல தான் இருந்திருக்கான், ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்திருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவன் சாகிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றான், இது வந்து என் ஃபேமிலி வந்து உண்மையாவே இதுக்கு காரணம் இல்லை, இது வந்து நான் தான் ஃபுல்லாவே நான் தான் இது தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல ஒரு வாக்கு மூலமும் கொடுத்திருக்கான். January 24, 1989 காலையில 7 மணிக்கு இவனுக்கு வந்து தண்டனையும் நிறைவேற்றுறாங்க. சோ இந்த தண்டனை என்னன்னா தலையில ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஷாக் பாஸ் ஆகி அவங்க அந்த நேரத்துல இறந்து போயிருவாங்க. சோ இதே மாதிரி அன்னைக்கு காலையில 7 மணிக்கு டெட் பெனியும் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. இந்த அமெரிக்காவை 90sல ரொம்பவே கஷ்டப்படுத்தி ஒரு சீரியல் கில்லர் வந்து அந்த நேரத்துல தான் அழிஞ்சு போறாரு. டெட் பெனி இறந்ததுனால அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் கொண்டாடினாங்க அங்க உள்ள மக்கள் எல்லாம். ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ 35+ தான் அவன் சொன்னான். ஆனா 100க்கும் மேற்பட்ட ஆள்களை கொலை பண்ண டெட் பெனி இறந்ததுனால உண்மையாவே அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அங்க உள்ள மக்கள் எல்லாருமே. டெட் பெனிக்கு வந்து சின்ன வயசுலயே உள்ள ஏற்பட்ட ட்ராமா, டிப்ரெஷன் அது மாத்திரம் இல்லாம டயானா அதாவது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன் கூட இருக்க வேண்டிய நேரத்துல அவ வந்து இல்ல. அதனால அந்த டிப்ரெஷன் எல்லாம் சேர்ந்துதான் இந்த டெட் பெனி வந்து இப்படி ஒரு ஆளா மாத்திருக்கு. அதாவது டயானாவை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை வந்து கொலையும் பண்ணிருக்கான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.